My dear students, applications of matrices and determinant exercise 1.3 la first one la fourth sum x plus y plus z minus 2 equal to 0, 6x minus 4y plus 5z minus 31 equal to 0, then 5x plus 2y plus 2z equal to 13. என்ன கண்டுபிடிக்கணும்னா solve the following system of the linear equation of the inversion மெத்தடில் இந்த வந்து மேட்ரிக்ஸை வந்து டிட்டர்மினேட் பண்ணோம் கொஷனில். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்னென்னா the matrix form எப்படி எழுதணும் அப்படின்னா of the system is எப்படி எழுத போகிறோன்னா கோஎஃபிஷியன்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் அண்ட் இசட்டோட கோஎஃபிஷியன்ட். ஸோ 1 1 1 6 minus 4 5 5 2 2. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஒய் அண்டு இசட் ஈக்குவலுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர்ஸ். நெக்ஸ்ட் வந்து 2 31 அண்டு 13. ஓகேங்களா, இப்போ என்ன சால்வ் பண்ண போகிறோம்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி சால்வ் பண்ண போகிறோம். ஏன்றது நமக்கு தெரியும் என்னன்ட்டு, இந்த மேட்ரிக்ஸ் தான் ஏ. ஸோ 1 1 1 6 minus 4 5 5 2 2. ஓகேங்களா, நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ என்னென்னா எக்ஸ் ஒய் இசட். ஸோ எக்ஸ் ஒய் அண்டு இசட். பியோட வேல்யூ தெரியும் நம்மளுக்கு என்னென்னா 2 31 அண்டு 13. ஓகேங்களா, இப்போ என்ன சால்வ் பண்ண போகிறோம்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பியா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஆஃப் பியை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், மாடலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கும். ஏன் மாடலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும், ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா என்னன்னா 1 divided by மாடலஸ் ஆஃப் ஏ டு அட்ஜாயிண்ட். ஸோ ஏ மாடலஸ் ஆஃப் ஏ வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். மேட்ரிக்ஸ் இஸ் 1 1 1 6 minus 4 and 5 5 2 2. ஓகேங்களா, இது ஆல்ரெடி நம்ம தெரியும் எப்படி சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட் நம்பர் எடுத்து 4 2s are 8 அண்டு 5 2s are 10 மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ 1 into -8 -10 -1 of 4 3s -1. நெக்ஸ்ட் வந்து 6 2s are 12. ஓகேங்களா, 12 minus 5 5s are 25 plus 1 into 6 2s are 12 4 5s are 20. ஓகேங்களா, அப்போ சால்வ் பண்ணால் என்ன வரும், 1 into -18. நெக்ஸ்ட்டு -1 into மைனஸ் பண்ணால் வந்து 13. நெக்ஸ்ட் வந்து +1 into 32. ஸோ ஆன்சர் இஸ் -18 + 13 + 32. மைனஸ் பண்ணால் என்ன வரும் 5 48 40 45லேருந்து 18 மைனஸ் பண்ணிங்கன்னா 27. தட் இஸ் ஆஃப் மாடலஸ் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட் என்ன பண்ண ஏ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னென்னா கிவன் த மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஏ மேட்ரிக்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்து இந்த ரோ இந்த காலம் படிச்சிங்கன்னா மீதி ரிமைண்டர் நம்பர்னாவோ அது மாதிரி பண்ணும்போது நான் ஒரு ஃபஸ்ட் நம்பர் ப்ளஸ் இன்ட்டு -4 and 5 2 2. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆஃப் 6 5 5 2. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஆஃப் 6 minus 4 5 and 2. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆஃப் 1 1 2 2. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 1 5 2. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆஃப் 1 1 5 2. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 1 -4 and 5 தேர்ட் ரோ. மைனஸ் ஆஃப் 3 2ல் வந்து 1 1 6 5 ப்ளஸ் 1 1 6 -4. ஓகேங்களா, இவ்வளோ தான் வந்து மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது அட்ஜாயிண்டே கண்டுபிடி. இதனோட ட்ரான்ஸ்ஃபர் எப்பவுமே கோஃபேக்டரோட பவர்ஸை வந்து அட்ஜாயிண்டே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இது மாதிரி தான். இப்போ என்ன பண்ணால் 4 2s are 8 5 2s are 10 ப்ளஸ் -8 ப்ளஸ் -10 -10. நெக்ஸ்ட் வந்து 6 2s are 12 5 5s are 25 மைனஸ் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 6 2s are 12 4 5s are -20. ஓகேங்களா, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ இங்கே ப்ளஸ் வந்துடும் +20. நெக்ஸ்ட்டு 2 1s are 2 2 2 1s are 2. அப்போ மைனஸ் ஆஃப் 2 -2 ப்ளஸ் 2 1s are 2 2 1 5s are 5. அப்போ 2 -5 மைனஸ் ஆஃப் 2 1s are 2 -5. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 5s are 5. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் 1 4s are 4 மைனஸ் ஆஃப் 1 5s are 5 1 6 are 6 ப்ளஸ் 1 4s are 4 -4. நெக்ஸ்ட்டு 1 6 are 6. ஓகேங்களா, இதனோட ட்ரான்ஸ்பர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க வரும். ஸோ ஆன்சர் இஸ் என்ன வரும்னா -18. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது 13 வரும். ஓகேங்களா, -13. ஸோ வெளியில் ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ +13 ஆகிடும். இங்கே வந்து 32. இங்கே வந்து 2 - 2 வந்து 0. 2 - 5 is -3. 2 - 5 is -3. வெளியில் ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ +3 ஆகிடும். 5 + 4 is 9. 5 - 6 is -1. வெளியில் ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ +1 -4 - 6 is -10. இதனோட டிரான்ஸ்போஸ் என்னும்போது ரோல காலம் ஆகிடும், காலம் ரோ ஆகிடும். ஸோ ஆன்சர் இஸ் -18 0 and 9 13 -3 1 32 3 and -10. ஓகேங்களா, இப்போ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 divided by மாடலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஓகேங்களா, அப்போ 1 மாடலஸ் ஆஃப் ஏயோட வேல்யூ வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம் 27. அட்ஜாயிண்ட் ஏயோட வேல்யூ இஸ் -18 0 and 9 13 -3 1 32 3 -10. ஓகேங்களா, ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அதாவது என்ன ஃபார்முலா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஆஃப் பியில் வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஏ இன்வர்ஸ் வந்து இப்போ கண்டுபிடிச்சோம். 1 divided by 27 -18 0 and 9 13 -3 1 32 3 and -10. ஓகேங்களா, பியோட வேல்யூ இஸ் 2 31 and 13. இப்போ வந்து ரோ அண்டு காலம் வந்து மல்டிபிள் பண்ண போகிறோம். 18 into 2 0 into 31 9 into 13. ஓகேங்களா, இப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னா எக்ஸ் ஒய் அண்டு இசட் ஈக்குவல் டு 1 divided by 27
ஓகேங்களா 18 into 2 is minus 36, 0 into 31 0, 9 into 13 is 117, next அதே மாதிரி second row and column, 13 into 2 is 26, 3 into 31 is minus 93, 1 is 31 is plus 13, next third row and column, 32 into 2 is 64, 3 into 31 is plus 93, minus 10 is 10 into 13 is minus 130. ஓகேங்களா இப்போ காமனாக என்ன வேல்யூ அதை எடுத்துலாம் 127. இதில் வந்து மைனஸ் பண்ணும்போது 36 மைனஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 81, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 26 13 ஓகேங்களா 39 வரும், 39 கூட 93 மைனஸ் பண்ணால் மைனஸ் 54, அது மாதிரி 130லேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரணும் ஆன்சர் 27. ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 27 டிவைட் பண்ணும்போது 3 into 27 is 81, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா minus 2 into 27 is 54, 1 into 27 is 27. Therefore xோட வேல்யூ என்னன்னா 3, y ஓட வேல்யூ is -2, z ஓட வேல்யூ is 1. That is the answer of the first one, fourth question answer. Thank you for watching.